கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த அருமையான விடுதலை ஜெபத்தில் பங்கேற்று கொண்டிருக்கிற எல்லா தேவ ஜனங்களுக்கும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைக்கி நம்ம திறப்பில் நின்று செபிக்க போகிறோம், ஆராதிக்க போகிறோம். தேவனுடைய வார்த்தையை நம்ம இருதயத்துக்கு கொண்டு போக போகிறோம். தேவ ஜனமே, இந்த புதிய நாளில், இந்த புதிய வாரத்தில் கர்த்தர் நம்ம கரம் பிடித்து நடத்த, நம்ம குடும்பத்தை பாதுகாத்து கொள்ள, நம்ம மேலே உள்ள தேவ திட்டத்தை நம்ம நிறைவேற்ற, அந்த கிருபையை நாம் பெற்றுக்கொள்ள கர்த்தர் சமூகத்தில் செபிக்க போகிறோம். கண்ணீரோடு, வேதனையோடு, புலம்பலோடு, குழப்பங்களோடு எப்படி இருந்தாலும் தேவ பிரசன்னத்தில் எல்லாவற்றையும் மறந்துட்டு ஆண்டவரை மட்டும் நினைத்து தேவ ஜனங்கள் துதித்து பாருங்களேன். உங்கள் அழுகை ஆனந்த களிப்பாய் மாறும். உங்கள் வியாதியில் தேவனுடைய மகிமை வெளிப்படும். உங்கள் இக்கட்டுகளில் தேவனுடைய பரிசுத்த ஆவியான ஒரு கிரியை செய்கிறத பார்ப்பீங்க. மனுஷனுடைய கரம் உதவி செய்யாமல் போகலாம். உற்றார் உறவினர்கள் உங்களை கைவிட்ட நிலைமையில் இருக்கலாம். ஆண்டவரே, இந்த விஷயத்தில் எனக்கு உதவி செய்யுங்க, நெடுநாளாக நீங்கள் செபித்து கொண்டிருக்கலாம். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நீங்கள் காத்து கொண்டு இருக்கிற அந்த காரியத்தில் ஒருவருடைய கரம் வந்து திறந்து தரும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? தேவ ஜனமே, நம்ம துதி தேவ மகிமையை இறங்க பண்ணும், கட்டுகளை உடைய பண்ணும், ஒரு பாதுகாப்பை உண்டாக்கும், உங்கள் குடும்பத்தை ஆயத்தப்படுத்தும். தேவ ஜனங்களை கர்த்தர் உங்களை அழைக்கிறார். திறப்பில் நின்று செபிக்க அழைக்கிறார். உங்கள் கிருபை, உங்கள் குடும்பத்துக்கு தேவையான கிருபையை ஊற்றப்பட, உங்கள் ஆண்டு சமூகத்தில் கண்ணீரோடு நிற்க, ஜெபிக்க, துதிக்க கர்த்தர் உங்களை அழைக்கிறார். இந்த அருமையான நேரத்தில் நம்ம எல்லாம் இணைந்து இருக்கிறோம். அப்படியே இருக்கிற இடங்களில் கண்களை மூடி 2 வார்த்தைகள் நம்ம ஆண்டவரை துதித்து பாட போகிறோம். ஆண்டவர் நம்மளை நிரப்ப போகிறார். அவருடைய பிரசன்னம் நம்மளை நிரப்ப போகிறது. உங்களுக்காக ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறத உங்கள் கண்கள் காணவில்லை, உங்கள் காதுகள் கேட்கவில்லை. நீங்கள் துதிக்கும் பொழுது, நீங்கள் செபிக்கும் பொழுது பரிசுத்த ஆவியானவர் அதை வெளிப்படுத்துகிறார். எல்லாரும் இருக்கிற இடங்களை சோத்திரம் பண்ணுங்களேன். உள்ளத்தின் ஆழத்தில் சோத்திரம் பண்ணுங்க. ஒரே போராட்டமாக இருக்குதா? பிசாசின் போராட்டங்களா? அதை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் எரித்து சாம்பலாகக்கூடிய அபிஷேகத்தை ஆண்டு ஊற்றுவார். ஒரு மகிமையின் காற்று உங்கள் வீட்டில் வீசும். ஒரு அபிஷேகத்தின் காற்று, ஒரு ஆவியானவருடைய மகிமை இன்னைக்கு நீங்கள் இருக்கிற இடத்துல இறங்கும். அதில் எந்த சந்தேகமும் இல்லை. நீங்கள் உள்ளத்தை வாஞ்சியோடு திறப்பீர்கள் என்றார். ஆண்டவரே, என் குடும்பத்தில் உங்கள் அபிஷேகத்தை ஊற்றுங்கப்பான்னு கேளுங்க. உங்கள் ஆவியானவரை ஊற்றுங்கப்பான்னு கேளுங்க. யோசுவா என்ற தேவ பக்தன் சொல்லுகிறார், நானோ என் குடும்பமோ என்றால் கர்த்தரையே சேவிப்போம். இது கடைசி காலம். யுத்தங்களையும் யுத்தத்தின் செய்திகளும் நீங்கள் கேள்விப்படுவீர்கள். ஆனால் வேதம் சொல்லுகிறபடி நீங்கள் ஜெபத்தில் விழித்திருங்கள், ஆவியில் விழித்திருங்கள். நீங்களும் உங்கள் குடும்பமும் கர்த்தரை சேவியுங்கள். கர்த்தரை தொழுது கொள்ளுகிறவர்கள் ரட்சிக்கப்படுவார்கள். ஹல்லேலூயா. ரபாபா ஷதல ரபா. இருக்கிற இடங்கள் அப்படியே கண்களை மூடி, ஆண்டவரே, உம்மை நாங்கள் ஆராதிக்க உதவி செய்யுங்கப்பா. இருதயத்தின் ஆழத்தில் இருந்து ஆவியோடு உண்மையோடுமே ஆராதிக்கணும். ஒரு ஜெப ஆவி நிரப்ப போகிறது. எத்தனை பேர் ஆயத்தமா இருக்கிறீங்க? ஒரு மகிமையின் அபிஷேகம் உங்களை நிரப்ப போகிறது. எத்தனை பேர் ஆயத்தமா இருக்கிறீங்க? தாகம் உள்ளவன் மேல் தண்ணீரை ஊற்றுகிற ஆண்டவர், வறண்ட நிலத்தில் நீரூற்றுகளை கொண்டு வருகிற ஆண்டவர், வெட்டாந்தரங்களை நீரூற்றுகளாய் மாற்றுகிறவர். நீங்கள் விரும்பினால், உங்களுக்கு தாகம் இருக்கும் என்றால், உங்க வாழ்க்கையை பசுமையாக செழிப்பாக மாற்ற அவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். கூப்பிடுகிற காக்கை குஞ்சுகளுக்கு பதில் கொடுக்கிறவர் உங்களுக்கு பதில் கொடுக்காமல் இருப்பாரா? அப்படியே வாஞ்சியோடு கேளுங்க. அப்பா, நான் உங்களை ஆராதிக்கணும். என் ஜீவன் போக வரைக்கும் நான் உங்களை ஆராதிக்கணும்ப்பா. என் குடும்பம் உங்களை ஆராதிக்கணும்னு சொல்லுகிறவங்க அப்படியே கண்களை மூடி ஆண்டவர் நோக்கி சொல்லுங்க. கைவிடா தெய்வமே, கருணையின் சிகரமே, மெய்யான தீபமே, என் வாழ்வின் பாக்கியமே. எல்லாரும் சேர்ந்து சொல்லலாமே. கைவிடா தெய்வமே, கருணையின் சிகரமே, மெய்யான தீபமே, என் வாழ்வின் பாக்கியமே. முழந்தால் படியிட்டு
முழுவதும் தருகிறேன். எத்தனை பேர் சொல்றீங்க அப்பா? முழந்தால் படியிட்டு என் முழுவதும் அப்பா, என்னுடையதெல்லாம், என் குடும்பத்தார், என் பிள்ளைகள், என் கணவர், மனைவி எல்லாரும் உம்மை ஆராதிப்போம் ஆண்டவரே. நானும் என் வீட்டாரும் உம்மையே நேசிப்போம். உமக்கா ஓடுவோம், உந்தன் நாமம் சொல்லுவோம். நானும் என் வீட்டாரும் உம்மையே நேசிப்போம். உமக்காய் ஓடுவோம், உந்தன் நாமம் சொல்லுவோம். சேர்ந்து சொல்லுவோம். நானும் என் வீட்டாரும் உம்மையே நேசிப்போம். உமக்காக ஓடுவோம் அப்பா, ஓடுவோம், உந்தன் நாமம் சொல்லுவோம். எபினேசர், எபினேசர், இதுவரை உதவி நீ யெகோவாயிரே. எல்லாம் பார்த்து கொள்வீர். நீங்க பாட பாட அற்புதம் நடக்குது. எலும்பு வலிகள் மாறுகிறது, சரீர பலவீனங்கள் மாறுகிறது, சரீரத்தை கட்டி வைக்கிற சத்துருவின் வல்லமைகள் நீங்கள் பாடும் பொழுதே விடுதலை உண்டாகுகிறது. உங்களை செபிக்க விடாதபடி, துதிக்க விடாதபடி கட்டி வைக்கிற பிசாசின் வல்லமைகள் இந்த வரிகளை சொல்ல சொல்ல அது உங்களை விட்டு விடுதலை ஆகுகிறது. நான் தரிசனத்துல பார்க்கிற தேவ ஜனங்கள் எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க. எபினேசர், எபினேசர், இதுவரை உதவி நீ யெகோவாயிரே. எல்லாம் பார்த்து கொள்வீர். எல்லாரும் சேர்ந்து எபினேசர், எபினேசர், இதுவரை உதவுகிறவரே, இதுவரை உதவி நீ, இனிமேலும் நடத்துபவர், எல்லாம் பார்த்து கொள்வீரப்பா. உங்க திருமணத்தை பார்த்து கொள்வாரு, உங்க திருமண வாழ்க்கையை பார்த்து கொள்வாரு, உங்க பிள்ளைகளை பார்த்து கொள்வாரு, உங்க குடும்பத்தை பார்த்து கொள்வாரு, உங்க வருமானத்தை சந்திப்பாரு, உங்க வீடை கட்ட உதவி செய்வாரு, அந்த லேண்ட் பிரச்சனைகளை மாற்றுவாரு, அந்த வெளிநாட்டு பயணங்களை ஆசீர்வதிப்பாரு, உங்க பிள்ளைகளுடைய படிப்பை ஆசீர்வதிப்பாரு. எத்தனை பேர் வாஞ்சியோடு சொல்றீங்க? அப்பா பார்த்துக் கொள்வார். எபினேசர், எபினேசர், என் தேவன் எல்லாமே பார்த்துக் கொள்வாரு. ஓ, இவ்வளவு தூரம் கொண்டு வந்தாரு, இனிமேல் நடத்தாமல் போவாரோ? என் தேவனால முடியாத காரியம் ஒன்றுமில்லை. எல்லாம் வல்லவரே. எல்ரோஹி, 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 என்னை காண்பவரே. எல்லாரும் சேர்ந்து ஜெப நேரம் குடும்பத்தாரை சொல்லுங்க பார்க்கலாம். பிரேயர் டைம் குடும்பத்தார், உங்க துதி பரலோகத்தை நோக்கி போகும் பொழுது ஒரு அபிஷேகம் பூமியை நோக்கி இறங்குகிறது. உங்க துதி பரலோகத்தை நோக்கி செல்லுகிறது. ஒரு வல்லமை பூமியில் இறங்குகிறது. என்னை காண்பவரே, என்னை காண்பவரே, எங்கள் எல் ஷடாய், எல் ஷடாய், எல் ஷடாய், எல்லாம் வல்லவரே, எல்லாம் வல்லவரே, எல் ரோஹி, எல்
படியிட்டு முழுவதும் தருகிறேன். முழந்தால் படியிட்டு முழுவதும் தருகிறேன். நானும் என் வீட்டாரும் உம்மையே நேசிப்போம். உமக்காய் ஓடுவோம். உந்தன் நாமம் சொல்லுவோம். யெகோவா ஷம்மா கூடவே இருக்கிறீர். யெகோவா ஷாலோம் சமாதானம் தருகிறீர். எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோமா? யெகோவா உங்க கூடவே இருக்கிற தெய்வம். உங்க வீட்டுல உங்களுக்காக உங்க கூட இருக்கிறார். அவர் உங்களை பாதுகாக்கிறார். அந்த பிசாசின் கிரியைகள் அழிக்கப்படுகிறது. அந்த சர்ப்பத்தின் ஆவிகள் அழிக்கப்படுகிறது. எதனால தெரியுமா? உங்க கூட ஒருவர் இருக்கிறார். ஆமென், ஆமென், ஆமென். யெகோவா ரூவா எங்கள் நல்ல மேய்ப்பரே, நல்ல மேய்ப்பரே. யெகோவா ராஃபா சுகந்தரும் தெய்வமே. ராஃபா சுகம் தரும் தெய்வமே. எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோமா? யெகோவா ரூவா எங்கள் நல்ல மேய்ப்பரே. யெகோவா ராஃபா சுகம் தரும் தெய்வமே. தெய்வமே. ஆவியானவருடைய சுகமளிக்கிற பிரசன்னம் இறங்குகிறது. அநேகருடைய பிபி லெவல் மாறுகிறது. பிரஷர் லெவல்ல விடுதலை, சுகர்ல இருந்து விடுதலை, இந்த வியாதிகள்ல இருந்து விடுதலை, தீராத தலைவலியில் இருந்து விடுதலை. ஒவ்வொரு பெண்மணிகளுக்கு விடுதலை. வயிறு சம்பந்தமான பிரச்சனைகள் இருந்து விடுதலை. லங்ஸ் சம்பந்தமான சத்ருவின் பிரச்சனைகள் இருந்து கர்த்தருடைய அபிஷேகம் உங்களை விடுதலை ஆக்குகிறது. தேவ ஜனங்களே, உங்க சரீரத்தில் ஒரு ஆரோக்கியம் இறங்கி கொண்டிருக்கு. அவர் யெகோவா ராஃபா. நல்ல சுகம் தருகிற தெய்வம். ராஃபா சுகம் இறங்கி கொண்டிருக்கு. சுகம் இறங்கி கொண்டிருக்கு. பெற்றுக்கொள்ளுங்க, பெற்றுக்கொள்ளுங்க தேவ ஜனமே. பரிசுத்தர், பரிசுத்தர், பரலோக ராஜாவே, எப்போதும் இருப்பவரே, இனிமேலும் வருபவரே. எல்லாரும் சேர்ந்து சொல்லலாமே? பரிசுத்தர், பரிசுத்தர். என் தேவன் தான் பரிசுத்தர். அவரை போல ஒரு பரிசுத்தர் யாருமே இல்லை. அவரை ஆராதிக்கிற நானும் பரிசுத்தவானாக, பரிசுத்தவாட்டியாக வாழக்கூடிய கிருபையை தருகிறார். இனிமேலும் வருபவரே, எங்கள் தேவன் பரிசுத்தரே. பரிசுத்தர், பரிசுத்தர், எங்கள் பரலோக தேவனே, பரலோக தேவனே, எப்போதும் இருப்பவரே, இனிமேலும் வருபவரே, எங்கள் பரிசுத்தர், பரிசுத்தர், பரலோக ராஜாவே, பரலோக ராஜாவே, எப்போதும் இருப்பவரே, இனிமேலும் வருபவரே. எல்லாரும் சேர்ந்து சொல்லலாமே? பரிசுத்தர், பரிசுத்தர். அவர் ஒருவரே பரிசுத்தர். அவரை அல்லாமல் பரிசுத்தர் யாருமே இல்லை. பரிசுத்தம் உள்ளது தேவன் இயேசுதான். எப்போதும் இருப்பவரே, இனிமேலும் எந்த
பாவியையும் பரிசுத்தமாய் மாற்றுகிற இயேசு உங்க பாவத்தில் இருந்து விடுதலை தருகிறார். அந்த பாவ சுபாவத்தில் இருந்து விடுதலை, அந்த சினிமா பாடல்களில் இருந்து விடுதலை, அந்த சினிமா படங்கள்ல இருந்து விடுதலை, அந்த கெட்ட வார்த்தையிலிருந்து விடுதலை உங்க மேல இறங்கி கொண்டிருக்கு. சகோதரியை கர்த்தர் உங்களை அழைக்கிறார், கர்த்தர் உங்களை அழைக்கிறார். சகோதரி ஜாய்ஸ் கர்த்தர் உங்களை தொட்டு கொண்டிருக்கிறார். சகோதரி ஜாய்ஸ் கர்த்தர் உங்களை தொடுகிறார். ஆவியானவர் தொட்டு கொண்டிருக்கிறார். ஒவ்வொரு சகோதரனையும் ஒவ்வொரு சகோதரியும் பரிசுத்தமாக மாற்றுகிறார். இனிமேலும் வருபவரே அவர் பரிசுத்தர், சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறவர், இருந்தவரும் இருக்கிறவரும் வருகிறவருமாகிய தேவன். இவர் எங்க இருந்தார்? இவர் இருந்து கொண்டே இருக்கிறார். இவர் காலம் நித்திய நித்தியமானது. இவரோடு தான் நாம் நித்திய நித்திய காலமாய் வாழ போகிறோம். ஒரு தேவ மனிதர் ஆண்டவரை உயர்த்தி கொண்டே இருந்தார். தேவனுக்காக வல்லமையாக ஊழியம் செய்தார். ஒரு நாள் வந்தது, தேவன் பார்த்தார், எத்தனை ஆத்துமாக்களை எனக்காக பாடுகளை சகித்து என்னை நேசித்து என்னையே உயர்த்தி கொண்டிருக்கிறான். இவன் இந்த பூமியில் இருந்தது போதும் என்று சொல்லி பரலோகத்துக்கு எடுத்தார். எப்பொழுதும் இந்த பூமியில் இருக்கும் பொழுதும் ஆண்டவருடைய சத்தத்தை கேட்டுக்கொண்டே இருப்பார். ஆண்டவருக்கு பொறுக்கல, இவனுக்கு என் வார்த்தையில் அவ்வளோ பாசம் வந்துட்டு, இவ்வளோ ஆசை வந்துட்டு, இவன் ஊழியங்கள் நிறைய பேருக்கு செய்திட்டான், இனி இவனை எடுப்போம் சொல்லி எடுத்தாரா. தெய்வ ஜனமே, கர்த்தருடைய சத்தத்தை நேசிக்கிறவங்களுக்கு பரலோகம் உண்டு, பரலோக ராஜ்யம் உண்டு. அவர் பரிசுத்த, அவர் இருந்தவரும் இருக்கிறவரும் வருகிறவருமாகிய தேவன், சதா காலங்களில் உயிரோடு இருக்கிறவர், என்றென்றும் உயிரோடு இருக்கிறவரை அந்த பாபிலோன் ராஜா புகழ்ந்தார். என்றென்றும் உயிரோடு இருக்கிறவர். இவர் ஒருபொழுதும் மரித்து போகக்கூடிய தெய்வம் அல்ல. இவர் கல்லோ மரமோ அல்ல. ஒவ்வொரு வேரையும் தொடுகிறார், ஒவ்வொரு வேரையும் தொடுகிறார். கிஃப்ட்லின் ஒரு சகோதரியை பார்க்கிறேன். கிஃப்ட்லின் கர்த்தர் உங்களை தொட்டு கொண்டிருக்கிறார். கர்த்தர் ஒவ்வொரு வேரையும் தொடுகிறார். உங்க குடும்பத்துக்குள்ள அபிஷேகம் இறங்குறத பார்க்கிறேன். இருக்கிற அநேக சகோதர சகோதரிகளை கர்த்தர் தொடுகிறார். தமிழ் செல்வியின் ஒரு சகோதரியை கர்த்தர் தொட்டு கொண்டிருக்கிறார். உங்கள் குடும்பத்தை தொடுகிறார். சுரேஷன் ஒரு சகோதரனை தொடுகிறார். ஸ்டெல்லான்னு ஒரு சகோதரியை தொடுகிறார். உங்க குடும்பத்துக்குள்ள அவருடைய வல்லமை இறங்குகிறது. பெற்றுக்கொள்ளுங்க ஒரு கிருபையை, ஒரு அபிஷேகம் இறங்குகிறது. சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கிற ஒரு அபிஷேகம். உங்க குடும்பம் கர்த்தரை சேவிக்கும், உங்க குடும்பம் கர்த்தரை சேவிக்கும். சகோதரா முகேஷ், இந்த வீடியோ உங்களை நோக்கி வரும். உங்க வாழ்க்கை மாறும், கடன் பாரங்கள் மாறும். லியாந்தராபா லக்ஷ்மின்னு சொல்லி ஒரு சகோதரி, ஏதோ ஒரு குடும்பத்தை சேர்ந்தவர்கள் இருக்கிறீங்க. கர்த்தர் உங்க குடும்பத்தை ஆசீர்வதிப்பார். நெருக்கங்கள் மாறும். இதை கேட்கிற வாலிபர்கள், சிறியோர்கள், பெரியோர்கள், தாயார்கள், யாரா இருந்தாலும் கர்த்தர் உங்களை நேசிக்கிறார். கர்த்தர் உங்களுக்கு வாழ்க்கையை ஆசீர்வாதமாய் மாற்றி தருவார். அந்த நெருக்கங்கள் மாறும். நீங்க சந்தோஷமா ஆராதிங்க. நீங்க உள்ளத்தின் ஆழத்திலிருந்து தேவனை துதிங்க. கர்த்தர் அதை தான் விரும்புகிறேன். எல்லாரும் ஒரு விசை கண்களை மூடி சொல்லுங்க. நானும் என் வீட்டாரும் உம்மையே நேசிப்போம், உமக்காய் ஓடுவோம், உந்தன் நாமோ சொல்லுவோம். நானோ என் வீட்டாரும் உம்மையே நேசிப்போம், உமக்காய் ஓடுவோம், உந்தன் நாமம் சொல்லுவோம். தேவச்சனமே, உங்க குடும்பத்துல அவருடைய நாமத்தை சொல்ல, உங்க குடும்பம் சேர்ந்த ஆண்டவர் ஆராதிக்க அவர் கிருபையை கட்டளையிடுகிறார். நெடு நாட்களாக உங்க குடும்பத்தில் ரட்சிப்பு இல்லாம இருக்குதா? இந்த வருஷம் இயேசு உங்க குடும்பத்தை தொட போகிறார். உங்க குடும்பத்தை ரட்சிக்க போகிறார். உங்க குடிகார கணவரை தொட போகிறார். உங்க பிள்ளைகளை தொட போகிறார். எத்தனை பேர் ஆயத்தமா இருக்கிறீங்க? அவர்களுக்காக செபிக்க எத்தனை பேர் உங்களை ஒப்பு கொடுப்பீங்க? அப்படியே கண்களை மூடுங்க, பார்க்கலாம். அப்படியே செபிக்கலாம். உள்ளத்தின் ஆழத்திலிருந்து செபிக்க ஆயத்தமாக நம்ம எல்லாரும் சேர்ந்து செபிக்க போகிறோம்.
உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஜெபிக்க போகிறோம். ஆண்டவரே என் குடும்பத்தை தொடுங்கன்னு கேளுங்க. என்ன தடை இருக்குதோ தேவ ஜனங்களை இந்த பலிபீடத்தில் கர்த்தருடைய சமூகத்தில் அதை அப்படியே வைங்க. கர்த்தர் அதன் மேலே அக்னி இறக்க போகிறார். உங்கள் வீட்டில் பிரச்சனையா, கண்ணீரோடு இருக்கிறீங்களா, கணவர் ஒரே போராட்டமா, பிள்ளைகள் ஒரே போராட்டமா, நிந்தனை மேலே நிந்தனையா, ஆண்டவர்கிட்ட ஜெபிங்க. இந்த ஊழியத்தில் ஆண்டவர் கொடுத்த கிருபையை நெடுநாள் பிரச்சனைகளை கர்த்தர் மாற்றுவார். நீங்கள் விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பீங்க. ஆண்டவர்கிட்ட கேளுங்க, ஆண்டவரே இத்தனை ஆண்டு நான் வேதனைப்படுகிறேன்ப்பா, இத்தனை ஆண்டு நான் நெருக்கப்படுகிறேன், இன்னைக்கு ஒரு பலிபீடத்தின் அக்னியை மேலே இறங்கட்டும், நான் என்ன செய்யணும்னு என்னோடு பேசுங்கன்னு கேளுங்க. கர்த்தருடைய ஆவியானவர் உங்களோடு பேசுகிறார். இந்த பிரச்சனையை நான் என்ன செய்யன்னு கேளுங்க. ஆவியானவர் ஒவ்வொரு பேரோடு பேச ஆரம்பிக்கிறார், உள்ளத்துல பேச ஆரம்பிக்கிறார். துதிங்க, உள்ளத்தின் ஆழத்தில் இருந்து துதிங்க. ரீகோ ஷபா லதுடோ ரோஷா பாரா ரியாந்தல ரபா, ஆவில் நிரம்பி அக்னியில் நிரம்பி செபித்து பாருங்கள். ரியாந்தரபா ஷந்தல ரபா, லீதியாளின் இருதயத்தை திறந்தவர் கர்த்தருடைய ஆவியானவர் உங்க இருதயத்தை, உங்க குடும்பத்தாருடைய இருதயத்தையும் திறக்க அவர் சித்தமுள்ளவராக இருக்கிறார். பயப்படாதீங்கன்னு சொல்லுகிறார், பயப்படாதீங்கன்னு சொல்லுகிறார். யாக்கோபின் சிறு பூச்சியை பயப்படாதேன்னு சொல்லுகிறார், சிறு மந்தையை பயப்படாதேன்னு சொல்லுகிறார். உங்க கூட யாரும் இல்லைன்னு பயப்படாதீங்கன்னு சொல்லுகிறார். உங்களை கரம் பிடித்து நடத்த ஒருவர் இருக்கிறார், ஒருவர் வந்திருக்கிறார், ராஜா வந்திருக்கிறார். எத்தனை தேவ ஜனங்கள் ஆண்டு சமூகத்தில் விட்டு கொடுக்கீங்க? ஆண்டவரே என்னை தாழ்த்துகிறேன்னு விட்டு கொடுங்க பார்க்கலாம். ஆண்டவரே நீங்க என் மத்தியில வந்திருக்கிறீங்க, என்னை தாழ்த்துகிறேன்ப்பா, நீங்க என் கையை பிடித்து நடத்துங்க. என் பிள்ளைகளுக்கு நல்ல வேலையை தாங்க, நல்ல படிப்பை தாங்க, வருமானங்களை தாருங்க, திருமண காரியங்களை நடத்தி தாருங்கன்னு கேளுங்க பார்க்கலாம். ஜெப நேரம் குடும்பத்தார் எல்லாரும் இணைஞ்சிருக்கிறீங்க. ஒவ்வொரு பேரும் கரங்களோடு கரங்கள் இணைத்திருக்கிறோம், இருதயத்தோடு இருதயம் இணைந்திருக்கிறது. தூரமாக இருக்கலாம் ஆண்டவர், தூரத்துக்கும் சமீபத்திற்கும் தேவன். நீங்க எந்த தேசத்திலிருந்து கதறி கொண்டு இருக்கலாம், கண்ணீரோடு இருக்கலாம், உங்களுக்கு வெளிநாட்டில் ஏதாவது ஒரு பிரச்சனையோடு இருக்கலாம், இந்த நாட்களில் யுத்த செய்திகள் உங்களை கலங்க பண்ணி கொண்டு இருக்கலாம். அப்படியே ஜெபிங்க. ஆண்டவரே ஒரு சமாதானத்தை கட்டளையிடுங்க, என் வீட்டில் ஒரு சமாதானத்தை கட்டளையிடுங்க, என் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில சமாதானத்தை கட்டளையிடுங்க. ஆண்டவரே என் தனிப்பட்ட வாழ்க்கையில் ஒரு சமாதானத்தை கட்டளையிடுங்க. நீங்க ஜெபிக்க ஜெபிக்க அபிஷேகம் உங்களுக்குள்ள இறங்குகிறதை நான் பார்க்கிறேன். உங்கள் வாயை திறந்து விரிவாய் திறந்து ஜெபியுங்கள், ஒரு அபிஷேகம் இறங்குகிறது. கர்த்தர் கட்டப்பட்டதை விடுதலையாக்குகிறார். அநேகருக்கு விடுதலை இறங்குறத பார்க்கிறேன். சகோதரி, ஒரு சகோதரனுடைய கால்கள் அசைக்க முடியாம பலவீனத்தோடு உட்கார்ந்து இருக்கிறீங்க. ஓ நீங்க ஒரு அவன் இளம் சகோதரி தான், வயசு ஆகவில்லை. லியாந்தாராபோசியா, நான் பார்க்கிறேன் உங்க கால்களில் நேல் பாலிஷ் அடித்ததெல்லாம் நான் பார்க்கிறேன். ஓ அப்படிப்பட்ட ஒரு சகோதரி, கால்கள் செயல்பட முடியாம உங்க வலது காலில் பிரச்சனையோடு உட்கார்ந்து இருக்கிறீங்க. ஆண்டவர் காட்டுகிறார், சுகப்படுத்தி கொண்டு இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஹார்ட் சம்பந்தமா பலவீனத்தோடு இருக்கிற ஒரு தாயார் இருக்கிறீங்க, கர்த்தர் உங்க இருதயத்தை பலவீனங்கள்ல இருந்து விடுதலையாக்குகிறார். ஆஸ்பத்திரி போடுமே, செக்கப் பண்ணுமேன்னு பயங்கள், அந்த பயங்கள் எல்லாம் மாறுகிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாரும் ஜெபிப்போம், எல்லாரும் ஜெபிப்போம். கர்த்தர் விடுதலை கட்டளையிட்டு கொண்டு இருக்கிறார். இது ஒரு சாதாரண நேரம் அல்ல, பரிசுத்த ஆவியானவர் இறங்கி தொடுகிற நேரம், தொடுகிற நேரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நிறைய பேர் சொல்றீங்க, நான் ஒரு சகோதரியை பார்க்கிறேன், நான் ஆலன்பால் ஐயா ஜெபத்துக்கெல்லாம் போயிட்டு வரேன், ஆனா விடுதலையை பார்க்கலையே. நான் மோகன் சிலாசர்கிட்ட போறேன், விடுதலையை பார்க்கலையே. பல இடங்களுக்கு போறேன், விடுதலையை பார்க்கலையே. தேவ ஜனங்களே, பல இடங்களுக்கு போனாலும் கர்த்தருடைய நேரம்னு ஒன்று உண்டு. கர்த்தருடைய நேரம் வரதுக்காக ஜெபிங்க. நான் இந்த ஊழியத்துக்கு போனேன், நான் அங்க போனேன், நான் தினேஷ் பாஸ்டர் பார்க்க போனேன், ஆனாலும் அற்புதம் நடக்கல, அப்படி சொல்லாதீங்க. கர்த்தர் எல்லா இடத்துலயும் கர்த்தர் தான் இருக்கிறாரு. அவருடைய நேரம் வந்துட்டுனா விடுதலை வந்துடும். ஆண்டவர் செய்ய மாட்டார் நினைக்காதீங்க. நீங்க அப்படி புலம்புகிறத, இந்த வார்த்தையை நீங்க சொல்றீங்க, நான் ஆலன்பால் ஐயாட்ட போயிட்டு வந்தேன், விடுதலை இல்லை, இப்படி நிறைய பேர் சொல்லி கொண்டிருப்பீங்க. ஐயோ நான் மோகன் சிலாசர்கிட்ட போனேனே, ஐயோ ஜிபிஎஸ் ராபின்சன் ஐயாட்ட போனேனே, ஐயோ நான் அந்த பெரிய பெரிய ஊழியங்கள்கிட்ட போயிட்டு வந்துட்டேனே, விடுதலையை பார்க்க முடியலையே. இப்படி சொல்லி கொண்டு இருக்கிறீங்களா? நான் சொல்றேன், பரிசுத்த ஆவியானவர்கிட்ட வாங்க. உங்க தனி அறையில இப்போ இருந்து ஜெபிக்கிறீங்கல்ல, ஆவியானவர்கிட்ட சொல்லுங்க. அவருடைய நேரம் வரும்பொழுது நீங்க அந்த இடத்துல இருக்க மாட்டீங்க. கர்த்தர் உங்களை விடுதலை ஆக்கியிருப்பாரு. அந்த வியாதி என்ற இடத்துல நீங்க இருக்க மாட்டீங்க. வியாதி உங்களை விட்டு போயிருக்கும், அந்த கடன் உங்களை விட்டு போயிருக்கும், நல்ல தொழில் உங்க கையில இருக்கும். கர்த்தருடைய ஆவியானவர் உங்க நிந்தையை மாத்துகிறார்.
நான் பார்க்கிறேன். ஒரு சிப்பிக்குள் இருந்து முத்து வெளியே வருகிறது போல உங்களுக்குள் இருந்து முத்து வெளியே வருகிறது. உங்களுக்குள் இருந்து கர்த்தருடைய திட்டம் வெளியே வருகிறது. உங்களுக்குள் இருந்து வெளியேறப்பெற்ற விஷயங்களை கர்த்தர் வெளியே கொண்டு வருகிறார். எத்தனை பேர் சந்தோஷமா ஜெபிக்கிறீங்க? என் கர்த்தர் என் ஜெபத்தை கேட்கிறார், என் கண்ணீரை கண்டிருக்கிறார். நான் ஒரு சகோதரியை பார்க்கிறேன், கர்த்தர் உங்களுக்கு இரட்டை பிள்ளைகளை தருவார். இன்னைக்கு ஒரு குழந்தை இல்லாம கண்ணீரோடு இருக்கிறீங்க, அந்த கர்ப்பத்தில் கை வைத்து ஜெபியுங்கள். Receive healing, receive healing in Jesus name. இயேசுவின் நாமத்தில் பரிசுத்த ஆவியின் வல்லமையினால் நீர் காட்டுகிறபடியே எந்த சகோதரி கண்ணீரோடு பிள்ளை இல்லாமல் ஜெபித்துக் கொண்டிருக்கிறாங்களோ, நீர் சொன்ன அந்த சகோதரி கர்ப்பத்தில் அந்த இரட்டை பிள்ளைகளை கர்த்தர் கொடுக்கிறதுக்காக சோதரமா பரைகா தரபா சந்தல ரப தரபா சதல ரபா பாபா. மல்லிகான ஒரு சகோதரியை பார்க்கிறேன். ஓ ஆவியானவர் தொட்டு கொண்டு இருக்கிறார். ரியாந்தல ரபோ சியாந்தர கபோரியா. ஆவியானுடைய வல்லமை ஒவ்வொரு மேலே இறங்குகிறது, ஒவ்வொரு மேலே இறங்குகிறது, ஒவ்வொரு மேலே இறங்குகிறது. தூத்துக்குடியில் இருந்து சிலர் இதை பார்த்து கொண்டிருக்கிறீங்க. கர்த்தருடைய வெளிச்சம் உங்க மேலே இறங்குகிறது. ஓ நல்ல ஒரு உயர்வுக்காக எதிர்பார்க்கிறீங்க, பிள்ளையினுடைய திருமணத்துக்காக காத்திருக்கிறீங்க. நீங்கள் ஜெபிக்கும் பொழுது ஒரு அக்கினி இறங்குகிறது. சங்கர்னு ஒரு சகோதரன் மேல அக்கினி இறங்குகிறதை பார்க்கிறேன். பில்லி சூரியங்களை எரிக்கிற அபிஷேகம் உங்க மேல இறங்கி கொண்டிருக்கு சகோதரா. கர்த்தருடைய ஆவியானவர் உங்க கூட இருக்கிறார். யந்தரபா சந்தரபா யந்தரபா யந்தரபா சந்தரபா லீகோ ரபா தரபா தரபா தரபோசியா. வல்லமையான ஆவியானவர், வல்லமையான ஆவியானவர் ஒவ்வொருவரையும் விடுதலை ஆக்குகிறார். ஹalleluya ஹalleluya ஹalleluya. ஓ கார் பிசினஸ் சம்பந்தமாக ஓ வேலைகள் செய்து கொண்டிருக்கிற ஒரு சகோதரரை பார்க்கிறேன். பிசினஸ்ல ஒரே தோல்வி. இந்த கார் பிசினஸ் எனக்கு ஒரே லாஸா இருக்குது. லாஸ் 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 எல்லாமே தோல்வி. கர்த்தருடைய ஆவியானவர் உங்களை தொடுகிறார், இருக்கிற இடத்துல தொடுகிறார். உங்க சரீரத்துல ஒரு ஹீலிங் கொடுக்கிறார். அந்த ஹீலிங் வரும்பொழுது உங்க குடும்பம் விடுதலை ஆகுது. உங்க சரீரத்தில் அந்த வயிறு பகுதியில் உள்ள அந்த பிரச்சனைகளை கர்த்தர் மாற்றுகிறார். உங்க பிசினஸ் அதோடு விடுதலை ஆகிறது. அந்த கட்டு இப்பொழுது உடைகிறது. எல்லா தேவ ஜனங்கள் ஜெபியுங்கள். கர்த்தருடைய அக்கினி இறங்கி கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறதை நான் சொல்லிக் கொண்டு இருக்கும் பொழுது ஓ அந்த குறிப்பிட்ட நபர்களுக்கு இந்த வீடியோ போய் சேரணும், இந்த வார்த்தை போய் சேரணும். ஜெபியுங்க. நீங்கள் பிறருக்காக ஜெபிக்கும் பொழுது, யோபு சிநேகிதருக்காக ஜெபிக்கும் பொழுது அவருடைய விஷயத்துல விடுதலை வந்தது. நம்ம எல்லாம் கைகளை இணைத்து ஜெபிக்கும் பொழுது ஒரு சில நபருடைய வார்த்தைகளையும் விடுதலைகளையும் கர்த்தர் பேசுவார். சிலருடையதை பேசாமல் இருப்பார், ஆனால் அவர் கிரியை செய்து கொண்டிருக்கிறார். இப்பொழுது நம்ம ஜெபிக்கும் பொழுது விடுதலை இறங்கி கொண்டிருக்கு, விடுதலை இறங்கி கொண்டிருக்கு, விடுதலை இறங்கி கொண்டிருக்கு. ஒரு சகோதரியை பார்க்கிற உங்க குடும்பத்தில் யாரும் ரட்சிக்கப்படல, நீங்க மட்டும்தான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறீங்க. நீங்க பயந்து கொண்டிருக்கிறீங்க. ஆண்டவர் சொல்லுகிறார் பயப்படாதீங்க. பயந்த எலியாவை பார்த்து ஆண்டவர் சொன்னார், பாகாலுக்கு வணங்காத 7000 மக்களை நான் வச்சிருக்கிறேன். இதே போல தேவ ஜனமே ஒரே ஒரு சகோதரி நீங்க பயந்து கொண்டு இருக்கிறீங்க, குடும்பத்தில் யாரும் ரசிக்கப்படலை. ஆண்டவர் சொல்லுகிறார் பயப்படாதீங்கன்னு சொல்லுகிறார். உங்க வலது பக்கத்தில் ஆவியானவர் நின்று உங்களை பலப்படுத்துறதை நான் பார்க்கிறேன். புதிய வாசலை திறக்கிறார். அனுகூலமான விஷயங்கள் உங்களுக்கு நடக்கும். சகோதரி, வாலிப சகோதரி, நீங்க பயப்படாதீங்க. உங்க குடும்பத்தில் புதிய காரியத்தை கர்த்தர் செய்ய போகிறார். ஹalleluya. எல்லாரும் சந்தோஷமாக ஆண்டவர் பேசுகிற காரியங்களுக்கு நன்றி செலுத்துவோமா? தேவ ஜனங்களை ஆவியானவர் பேசிக்கொண்டிருக்கிறாரே, ஆவியானவர் பேசிக்கொண்டிருக்கிறாரே, உங்களோடு பேசுகிறாரே. ஆண்டவர்கிட்ட கேளுங்க, ஆண்டவரை தொடுங்கப்பான்னு கேளுங்க. என் பிள்ளைகளை தொடுங்க. என்ன விஷயம் உண்டு ஆண்டு சமூகத்தில் வைத்து ஜெபியுங்கள். உங்க கண்ணீரை ஆண்டு சமூகத்தில் வைத்து ஜெபியுங்கள். உங்க விண்ணப்பங்களை ஆண்டு சமூகத்தில் வைத்து ஜெபியுங்கள். உங்க கூக்குரலை கேட்கிறார், உங்க விண்ணப்பங்களை கேட்கிறார். யார் மறந்தாலும் அவர் உங்களை மறப்பதே இல்லை. யார் மறந்தாலும் அவர் நம்மளை மறந்து போக ஒரு மனுஷன் அல்ல. அவர் நமக்கு உதவி செய்கிறார். நல்ல சுமை தாங்கி நல்ல விடுதலையை தருகிறவர், நம்ம கூட இருக்கிற நல்ல தகப்பன். ஹalleluya. வெளிநாட்டுக்கு முயற்சி செய்கிற சில சகோதரர்கள் இருக்கிறீங்க, வெளிநாட்டுக்கு வேலையை தேடுகிறவர்கள் இருக்கிறீங்க. இதுக்குள்ளாடி ஆண்டவர் சொல்லுகிறார் ஜெபியுங்கள். இந்த வருஷத்தின் முடிவுக்குள்ளாடி தேவனுடைய கிருபை உங்க மேலே இறங்கும். நிறைய பாடுகள் செய்த அநேகருக்கு ஆண்டவர் புதிய எல்லைகளை ஆண்டவர் காட்டுகிறார். புதிய எல்லைகளில் உங்க கால்கள் மிதிக்கும். இந்த நிந்தனைக்கு ஒரு ஆனந்த தைலம் வருகிறது. உங்க
வெட்கத்திற்கு பதிலாக ஒரு சந்தோஷம் வருகிறது, ஒரு துதியின் பாடல் வருகிறது. சாக்கு வஸ்திரங்கள் ஆண்டு களைத்து போடுகிற காலம் வந்திருக்குது சகோதரா, கலங்காதே என்று சொல்லுகிறார். வாலிப வயசுல ஆமென் சுமையை சுமந்தாய் அல்லவா, நிந்தனையை சுமந்தாய் அல்லவா, இதற்கு பிரதிபலன் உண்டு, இதுல ஆசீர்வாதம் உண்டு. ஹல்லேலூயா. வாழ்க்கை துணைக்காக காத்திருக்கிற வாலிப பிள்ளைகளை ஆவியாளர் காட்டுகிறார். எல்லாரும் ஜெபிப்போமா. வாழ்க்கை துணைக்காக நல்ல ஒரு திருமணம் நடக்க, நல்ல கணவர் ஆண்டு தாருங்க ஜெபித்து கொண்டிருக்கிற வாலிப பிள்ளைகள், வயசு கடந்த பிள்ளைகள் இருக்கலாம், ஆண்டு காட்டுகிறார். அப்படிப்பட்ட சகோதரிகள் ஏக்கத்தோடு ஜெபிக்கிற ஒரு சிஸ்டர் இருக்கிறீங்க. ஹல்லேலூயா. லீகோ ரபா தரபா லியாந்தல ரபா. கர்த்தருடைய ஆவியானவர் உங்களோடு பேசிக் கொண்டிருக்கிறார். பயப்படாதீர்கள். ஓ ஹல்லேலூயா. உங்க துக்கத்திற்கு பதிலாக ஓ ஆண்டவர் உங்களுக்கு ஆனந்த களிப்பை உண்டாக்குகிறார். ஹல்லேலூயா. பவித்ரான் ஒரு சகோதரி பார்க்கிறேன், திரும்ப வாழ்க்கையில தடை, திருமணத்துல தடை. ஆவியானவர் இந்த வருடம் ஒரு விடுதலை கட்டளையிடுகிறார். ஒரு 5 மாசம் அளவு தொடர்ந்து ஜெபியுங்கள். தொடர்ந்து ஒரு 5 மாசம் ஆண்டவர்கிட்ட விடாப்பிடியா ஜெபியுங்கள். ஆண்டவர் யுத்தங்களை ஓய பண்ணுவார், அந்த போராட்டங்களை ஓய பண்ணுவார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ரபா தட ரபா ஷதல ரபா. ஆண்டவருடைய அபிஷேகம் சிலருடைய கைகளில் இறங்குறத பார்க்கிறேன். கைகளில் ஒரு அபிஷேகம் இறங்கி கொண்டிருக்கு. கையின் பிரயாசம் விடுதலை ஆகுது, கை வலிகள் மாறுகிறத ஆவியில் பார்க்கிறேன். தேவ ஜனங்கள் இணைந்து ஜெபியுங்கள். ஒரு விடுதலை இறங்குகிறது, ஒரு அபிஷேகம் இறங்கி கொண்டிருக்கு, கட்டுகளை உடைத்து கொண்டிருக்கு. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நசரேனா இயேசுவின் நாமம் மகிமைப்படுவதாக. விடுதலை 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 உண்டாகட்டும் ஆண்டவர். எங்கள் ஜனங்கள் ஒவ்வொரு மேலும் விடுதலை உண்டாகட்டும். ஒவ்வொரு தாயாருக்காக ஜெபிக்கிறோம், ஒவ்வொரு தகப்பனாருக்காக ஜெபிக்கிறோம், ஒவ்வொரு வாலிப சகோதரனுக்காக ஜெபிக்கிறோம், சகோதரிக்காக ஜெபிக்கிறோம், திருமண வயதில் உள்ளவர்களுக்காக ஜெபிக்கிறோம், திருமண தடைகள் மாற ஜெபிக்கிறோம், கற்பத்தின் கனி உண்டாக ஜெபிக்கிறோம், நல்ல தொழில் பாக்கியங்கள் உண்டாக ஜெபிக்கிறோம், வேலை வாய்ப்புகள் உண்டாக ஜெபிக்கிறோம், மேல் படிப்பு படிக்க ஜெபிக்கிறோம். ஆண்டவரே படிப்புல விடுதலை உண்டாக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே பயத்தில் இருக்கிறவங்களுக்காக ஜெபிக்கிறோம், அசுத்தாவின் கட்டுகள் இருக்கிறவங்களுக்காக ஜெபிக்கிறோம், பாவத்தின் அடிமைத்தனத்தில் உள்ளவர்களுக்காக ஜெபிக்கிறோம், குடி போதையிலிருந்து எழும்ப முடியலன்னு சொல்லுகிறவங்களுக்காக ஜெபிக்கிறோம். எல்லாரும் மேலே ஒரு விடுதலை. யார் யார் என்ன பிரச்சனையோடு வந்திருக்கிறாங்களோ ஒரு விடுதலை அவர்கள் மேலே இறங்க நாங்கள் ஜெபிக்கிறோம். We release and we confess freedom in Jesus name. We declare deliverance in Jesus name. இயேசுவின் இரத்தத்தினால ஒரு விடுதலை, ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினால ஒரு விடுதலை. சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கிறோம் சொல்லுங்க தேவ ஜனமே. இருக்கிற இடத்துல எல்லாரும் சேர்ந்து கன்ஃபஸ் பண்ணுங்க, அறிக்கை பண்ணுங்க. சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கிறோம், சாவுக்கு ஏதுவானவைகளை மிதிக்கிறோம், இருளின் ஆவிகளை மிதிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் அது செயலிழப்பதாக. எங்க குடும்பம் விடுதலையாகட்டும், எங்க பிள்ளைகள் விடுதலையாகட்டும், எங்கள் சந்ததி விடுதலையாகட்டும். எந்த கட்டுகளை சத்துரு வைத்தானோ கோரேசுக்கு முன்பதாக எல்லா ஆமென் கதவுகளை திறந்த ஆண்டவர், எல்லா கதவுகளையும் திறந்த ஆண்டவர், பூட்டுகளை திறந்த ஆண்டவர், எங்கள் பூட்டுகளை திறக்கிறதுக்காக ஸ்தோத்திரம், எங்கள் பூட்டுகளை திறக்கிறதுக்காக ஸ்தோத்திரம், எங்களுக்கு விடுதலை தருகிறதுக்காக ஸ்தோத்திரம், எங்களுக்கு விடுதலை தருகிறதுக்காக ஸ்தோத்திரம். கைகள் அர்ப்பணிக்கிறோம். ஆமென். நீங்க பெருக நாங்கள் சிறுக எங்களை அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம் இயேசுவின் நாமத்தில். ஆமென். ஆம் தேவ ஜனங்களே, இன்னைக்கு கர்த்தர் நம்மளோடு பேசின எல்லா வார்த்தைகளுக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோமா. சோதரம் சோதரம் சோதரம். உள்ளத்தின் ஆழத்திலிருந்து கைகளை உயர்த்தி இருக்கிற இடத்துல அப்படியே சோதரம் பண்ணுங்க. சோதரம் சோதரம் சோதரம். ஒவ்வொரு ஆத்மாவுக்கு விடுதலை கொடுத்ததுக்காக சோதரம் பண்ணுவோமா. சோதரம். இலவசமாய் பெற்றீர்கள், இலவசமாய் கொடுங்கள் சொன்னாரே. இன்னைக்கு ஒவ்வொரு ஜனங்களுக்கு ஆண்டு விடுதலை கொடுத்திருக்கிறார். ஒவ்வொரு பேருடைய இருதயத்திலே பேசி இருக்கிறார். விசேஷமாக என் பேரை சொல்லலையே, என் சூழ்நிலையை சொல்லலையே கவலையோடு இருக்கிறவங்களை பார்த்து ஆண்டு சொல்லுகிறார், உங்க விசுவாசம் உங்களை ரட்சிக்கும். ஒரு வசனத்தை எடுத்துக்கொள்ளலாம். ரோமர் 1:17 வசனத்தை வாசிக்க கேட்கலாம். அதனுடைய ஆரம்ப வரிகளை வாசிக்கலாம். விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான். ஆண்டோடைய வசனம் என்ன சொல்லுது? விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான். ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? நிறைய நேரம் நம்ம யோசிக்கிறோம், பணம் இல்லையே, ஐயோ அது இல்லையே, படிப்பு இல்லையே, ஐயோ நல்ல உறவினர்கள் இல்லையே, நல்ல ஆள் பலன் இல்லையே, நல்ல அந்தஸ்து இல்லையே. ஆனால் ஆண்டு சொல்லுகிறார், அந்தஸ்து இருக்கிறவங்களுடைய முடிவு என்ன? ஆஸ்தி இருக்கிறவங்களுடைய முடிவு என்ன? பரலோகத்துக்குள்ளே போயிருவாங்களா? விடுதலை வந்துருமா? ஆஸ்தியை வச்சு பணத்தை வச்சு என்ன செய்வாங்க? இந்த உலகத்தில் வாழலாம். ஆனால் இந்த உலகத்தை தாண்டி என் தேவனுடைய நகரத்துக்குள்ளாடி அவர்கள் கால் வைக்கணும்னா நல்லா கவனமாக கேளுங்க. இந்த உலகத்தை கடந்து ஃப்ளைட்டில் ஏறி போயிடலாம், வெளி தேசங்களுக்கு போயிடலாம்,
இந்த வானம் வரைக்கும் வேணா போகலாம், நிலவு வரைக்கும் போகலாம். ஆனால் அந்த பரலோக தங்க ராஜ்யத்துக்குள்ளாடி நம்ம வல்லமையான நம்ம அருள்நாதர் இயேசு கிறிஸ்துனுடைய சந்நிதிக்கு முன்னாடி நிற்கணும்னா அதற்கு அந்தஸ்து இல்லை, அதற்கு படிப்பு அல்ல, அதுக்கு அவன் பேர் பெருமை அல்ல, அதற்கு தேவை விசுவாசம். விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான், பணத்தினால் பிழைப்பான் சொல்லி இருக்கிறதா? பட்டத்தினால் பிழைப்பான் சொல்லி இருக்கிறதா? இல்ல பதவியினால் பிழைப்பான் சொல்லி இருக்கிறதா? தேவ ஜனங்களே, வேதத்தில் சொல்லி இருக்கிறது, நான் அடுத்த ஜெனரேஷன் வரைக்கும் நான் எல்லாம் சேர்த்து வச்சிருக்கிறேன், என் தானியங்களை சேர்த்து வச்சிருக்கிறேன், நான் இனி ஒண்ணுமே எனக்கு நடக்காது, நான் சாக போவதில்லைன்னு சொல்லி மதிகேடன் சொல்லுகிறான். ஆண்டவர் சொல்லுகிறார், மதிகேடனே, இன்னைக்கு உன் ஆத்மா எடுக்கப்பட்டால் எங்க போவோம்? நரகத்திற்கல்லவா போவோம் என்று வேதம் சொல்லுகிறது. தேவ ஜனமே, இன்னைக்கு ஆண்டவர் நம்மள்ட்ட எதிர்பார்க்கிறது விசுவாசம். மனித குமாரனாகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு அவர் திரும்பி வரும் பொழுது மக்கள் மத்தியில் என்ன தெரியுமா இருக்காது? விசுவாசம். இன்னைக்கு தேவ ஜனங்களுடைய விசுவாசத்தை பிசாசானவன் திருடுகிறான், அக்கினி ஆஸ்திரங்களை அனுப்புகிறான். அதனால தான் விசுவாசம் என்ற கேடகத்தை நாம் பிடித்து கொள்ள வேண்டும். இன்னைக்கு இந்த விசுவாசத்தில் நம்ம கவனமாக இருக்க வேண்டும் தேவ ஜனமே. அதை தான் ஆண்டவர் விரும்புகிறார். இந்த விசுவாசத்தினுடைய ரகசியத்தை தேவ ஜனங்கள் புரிஞ்சு கொள்ளணும். ஆண்டவர் இன்னைக்கு உங்கள் கையில் ஒரு பொக்கிஷத்தை தாராரு. ஏன்னா வேதம் சொல்லுகிறது, விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான். உங்களுக்கு பிழைப்பு உண்டாகணும்னா, உங்களுக்கு வாழ்க்கை கிடைக்கணும்னா, திருமணத்தில் ஒரு விடுதலை உண்டாகணும்னா, குழந்தை பாக்கியத்தில் ஒரு விடுதலை உண்டாகணும்னா கண்ணை மூடி விசுவாசிக்கணும். ஏன் பயந்தா, ஏன் அவிசுவாசப்பட்டா? இப்படி தான் ஆண்டவர் நிறைய இடத்துல கேட்பார். விசுவாசிக்கிறவங்களுக்கு அற்புதம் நடக்கும். உன் விசுவாசம் உன்னை ரட்சித்ததுன்னு அவர் சொல்லுவார். ஆம் தேவ ஜனமே, விசுவாசத்தில் அவ்வளோ வல்லமை இருக்குது. விசுவாசம் சொல்கிறது என்ன தெரியுமா? கர்த்தருடைய வார்த்தையை நம்புறது தான் விசுவாசம், வேற ஒன்றுமே இல்லை. அப்போ விசுவாசம் சொல்கிறது வரம் என்று நிறைய பேர் நினைப்பாங்க, அது கனி இல்லைன்னு நினைப்பாங்க. தேவ ஜனங்களே, வரத்துலேயும் விசுவாசம் இருக்குது, கனியிலையும் விசுவாசம் இருக்குது. நீங்கள் ஆவியின் வரங்களில் பார்த்தாலும் விசுவாசம் இருக்கும், ஆவியின் கனிகளில் பார்த்தாலும் விசுவாசம் இருக்கும். ஸோ தேவ ஜனமே, அது வரமாகவும் இருக்குது, அது கனியாகவும் இருக்குது. விசேஷமாக வசனத்தை கேட்கும் பொழுது கேள்வியினால் அது உண்டாகுகிறது விசுவாசம். ஸோ இந்த விசுவாசம் இல்லைன்னா என்னன்னு பாருங்கள். ஒரு வசனத்தை வாசிக்கலாம், எபிரேயர் 11:6. விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமா இருப்பது கூடாத காரியம். ஏனென்றால் தேவனிடத்தில் சேருகிறவன் அவர் உண்டென்றும் அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறவர் என்றும் விசுவாசிக்க வேண்டும். You should believe that those who are seeking God will be respectedly granted whatever they need. ஆண்டவர் கண்டிப்பாக அவர்களுடைய தேவைகளை சந்திப்பார். தேவனை தேடுறவங்க தேவன் எனக்கு பதில் கொடுப்பார் என்றும் விசுவாசிக்க வேண்டும். அழகாக சொல்லுகிறது, விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமில்லாமல் இருக்க முடியாது. ஐயா, நான் நல்லா ஜெபிக்கிறேன், நல்ல பைபிள் வாசிக்கிறேன், விசுவாசம் உண்டானதா? The result of your Bible reading is faith. உங்கள் வேத தியானத்தினுடைய அறுவடை, உங்கள் உண்மையான வேத தியானத்தினுடைய பொக்கிஷம், அதனுடைய விளைவு என்னன்னா விசுவாசம். நீங்க உண்மையாட்டே பைபிளை வாசித்தீங்கன்னா உங்களுக்கு கிடைக்க போகிற ஆசீர்வாதம் என்னன்னா விசுவாசம். உங்களுக்குள்ள விசுவாசம் உண்டாகும். வார்த்தைகளை வாசிக்க வாசிக்க விசுவாசம் தூண்டப்படும். விசுவாசமே வரல, வசனம் வாசித்தோம் நான் சோர்வா இருக்கிறேன்னா வசனம் இருதயத்துக்குள்ள போகாமல் இருக்கிறது. ஆண்டவர் சொல்லுகிறார், விசுவாசம் இல்லைன்னா ஒரு அற்புதம் நடக்காது. விசுவாசம் இல்லாத சந்ததியேன்னு சொன்னார், ஏன் அவிசுவாசப்பட்டிகள்னு சொன்னார். இப்படிதான் ஆண்டவருடைய வேதனையான வார்த்தைகள். ஆனால் விசுவாசித்தவர்கள் அற்புதம் பெற்றார்கள். இன்னைக்கு அந்த ரகசியத்தை நம்ம பார்க்கலாம். வசனம் தெளிவா சொல்லுகிறது, விசுவாசம் இல்லைன்னா தேவனுக்கு பிரியமா இருக்க முடியாது. அன்பு எவ்வளவு பெருசா இருக்குதோ அதே மாதிரி விசுவாசம். அப்போ அன்பு நமக்கு தேவை, அதே மாதிரி விசுவாசம் தேவையா இருக்கிறது. ஏனென்றால் தேவனிடத்தில் சேருகிறவன் தேவன் உண்டென்றும் அவர் தம்மை தேடுறவர்களுக்கு பலன் அளிக்கிறார் என்று விசுவாசிக்க வேண்டும். ஹல்லேலூயா சொல்லுவோமா? விசுவாசம் காணப்படாதவைகளின், அதே 1ஆம் அதிகாரம் அழகாக சொல்லுகிறது, விசுவாசமானது நம்பப்படுகிறவர்களின் உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயமாயிருக்கிறது. ஃபேத் இஸ் த சப்ஸ்டன்ஸ்னு போட்டிருக்கு. சப்ஸ்டன்ஸ்னா பொருள், நம்பப்படுகிறதின் உறுதி. நம்மள்கிட்ட ஒரு பொருள் இருக்குது, 4 பேர் கேட்கலாம், உன்ட்ட என்னப்பா இருக்குது, உன் அக்கௌண்ட்டில் பணம் இருக்குதா, உனக்கு அது நடந்துடும் இது நடந்துடும் சொல்கிறியே,
ஆனால் நம்ம சொல்லலாம், ஐ ஹாவ் அ சப்ஸ்டன்ஸ், எனக்கு ஒரு பொருள் இருக்குது. அது என்ன பொருள்? அது பார்க்க முடியாத பொருள், அது பிறருடைய கண்களுக்கு தெரியாது, அது என் உள்ளத்தில் நிலைச்சிருக்குது, அக்னியா எரிகிறது. என் இயேசு என்னைக்கும் என்னை இப்படி வைக்க மாட்டாரு. என் ஊழியம் என்னைக்கும் இப்படி இருக்காது. என் வீடு என்னைக்கும் இப்படி இருக்காது. என் பிள்ளைகள் எப்போ இப்படி சண்டை போட்டு இருக்க மாட்டாங்க. என் கணவர் என்னைக்கும் இப்படி இருக்க மாட்டாருன்னு ஒரு ஆழ்ந்த விசுவாசம் எனக்குள்ள கிடக்குது. அதுதான் நான் கையில வச்சிருக்கிற பொருள், அதுதான் கர்த்தர் கொடுத்த பொருள். அப்ப விசுவாசம் எப்படி இருக்குது? இட் இஸ் a substance which not yet seen. விசுவாசம் நம்பப்படுகிறதின் உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயமா இருக்கிறது. அது காணப்படாதவைகளின் நிச்சயம். அந்த நிச்சயம் உங்களுக்குள்ள இன்னைக்கு வரணும். கர்த்தர் நடத்துவார்னு சொல்லணும். தேவ ஜனங்களே, ஜெபிக்கிறது ஈஸி, வேதம் வாசிக்கிறது ஈஸி, ஆனா விசுவாசத்துல நடக்கிறது கஷ்டம். ஒரு தேவதாசன் ஆண்டுடைய ஊழியத்தை செய்கிறவர் ஒரு கூட்டத்தை நடத்துகிறார். ஆண்டு சொல்லியிருக்கிறார், நான் உன் பண தேவைகளை சந்திப்பேன்னு சொல்லியிருக்கிறார். ஆனால் அந்த பணம் அவருக்கு கிடைக்கவே இல்லை. அப்போ அந்த மீட்டிங் முடிய போகிறது. அந்த வந்த தேவதாசனுக்கு இவர் காசு கொடுக்கணும், ஒரு காணிக்கை கொடுத்து அனுப்பணும். அப்போ அவர் ஆண்டர் வந்து உனக்கு நான் தேவையை சந்திப்பேன்னு சொல்லியிருக்கிறார், அந்த மீட்டிங்கை நடத்துன்னு பேசியிருந்தார். ஆனால் கையில் ஒரு காசு இல்லை. அந்த மீட்டிங்கு முடிஞ்சிட்டு இப்போ அந்த ஊழியக்காரருக்கு சாப்பாடு மட்டும் இருக்குது, காணிக்கை கொடுக்க ஒன்றுமே இல்லை. அந்த நேரத்தில் கூட்டம் முடிஞ்சோன்னே ஒரு சகோதரர் வந்து இந்த ஊழியர்காரர் கையில் ஒரு கவரை கொடுத்து ஜெபிக்க கேட்டார். அப்போ அந்த கவரை வாங்கிட்டு அவர் ஜெபிச்சுட்டு வேகமாக வீட்டுக்குள்ளே போய் அந்த கவரை திறந்து பார்த்தா உள்ள 3000 ரூபா இருக்குது. அவர் 3000 ரூபா அந்த ஊழியருக்கு கொடுக்குன்னு நினச்சிருந்தார். ஆனால் கையில் காசு இல்லை. ஆண்டவர் சந்திச்சார். இப்படி சொல்லிக்கொண்டே போகலாம் தேவச்சனமே, சொல்லிக்கொண்டே போகலாம். ஆண்டவர் தேவைகளை சந்திக்கிறவர். உங்க பிள்ளைகளுடைய வேலையை சந்திப்பார். நீங்க செய்ய வேண்டியது விசுவாசம். விசுவாசம் இல்லாம தேவனிடத்தில் பிரியமா இருக்கவே முடியாது. விசுவாசிக்கிறவனுக்கு மட்டும்தான் அற்புதம் நடக்கும். யாக்கோபு சொல்லுகிறார், ஆண்டர்கிட்ட ஒன்று கேட்குறீங்கன்னா நீங்கள் எப்படி கேட்கணும்? விசுவாசத்தோடு கேட்கணும். வாசிக்கலாம், யாக்கோபுல 1ஆவது அதிகாரத்தில் 6வது வசனம் கேட்கிறது. ஆனாலும் அவன் எவ்வளவாகிலும் சந்தேகப்படாமல் விசுவாசத்தோட கேட்க கடவன். சந்தேகப்படுகிறவன் காற்றினால் அடிபட்டு அலைகிற கடலின் அலைக்கு ஒப்பா இருக்கிறான். பாருங்க தேவஜனமே, இந்த சந்தேக பிசாசு நமக்கு வரக்கூடாது. ஆண்டவர் நடத்துவாரா? ஆண்டவர் நடத்த மாட்டாரா? என் வாழ்க்கை மாறுமா? எனக்கு குழந்தை பிறக்குமா? எனக்கு கல்யாணம் ஆகுமா? இல்லை என் வீட்டு வாடகை கட்ட முடியுமா? தேவஜனங்களை 1-2 வாட்டி ஒரு அவமானங்கள் வரலாம், 1-2 வாட்டி ஒரு அபாஷன் வரலாம், ஒரு 4-5 வருஷம் ஆண்டு காணாதவர் போல இருக்கலாம், ஒரு நீடித்த நாட்களாக உங்கள் வாழ்க்கையில் ஒரு ஆபராகாம போல ஒரு காத்திருப்பு இருக்கலாம், ஊழியத்தில் ஒரு முடக்கம் இருக்கலாம், எவ்வளோ ஊழியம் செஞ்சு அறுவடை இல்லாமல் இருக்கலாம். ஆண்டவர் அப்படி விடுகிறவர் கிடையாது. நீங்கள் விசுவாசத்தை இழந்துடாதீங்க. கடைசி காலத்தில் ஜனங்கள் இழக்கிறது விசுவாசம். அந்த வசனம் எவ்வளோ அழகாக சொல்லுகிறது பாருங்க. எவ்வளவாகிலும் சந்தேகப்படாமல் விசுவாசத்தோடு கேட்க கடவன். சந்தேகப்படுகிறவன் எப்படி இருக்கிறான்னா, காற்றினால் அடிபட்டு அலைகிற கடலின் அலைக்கு ஒப்பாக இருக்கிறான். ஒரு கடல் அலை ஒரு இடத்துல நிற்காது, அது இங்கே வரும், அது அங்கே வரும். தேவச்சனமே, நமக்குள்ள விசுவாசம் இல்லைன்னா நம்ம 1000 வேலைகளுக்குள்ள தலையிடுவோம், 1000 விஷயங்களை தலையிடுவோம். விசுவாசம் இல்லாததுனால விசுவாசம் ஒரு நங்கூரம் போல இருக்கிறது. தேவன் நம்ம இருதயத்தில் பேசுவார். உங்களுக்குள்ள விசுவாசம் கிரியை செஞ்சுட்டுனா சமாதானம் வந்துடும். வேலையை குறித்து ஒரு சமாதானம் வந்துடும். ஐயோ, நான் இந்த வேலைக்கு போனால் தான் என் வாழ்க்கை மாறும்னு நினைப்பீங்க. ஆனால் நான் சொல்கிறேன், விசுவாசம் வந்தாலே வாழ்க்கை மாறிடும். நீங்கள் 1000 வேலைக்கு போனாலும் நிம்மதி வராது. ஏன்னா வேதம் சொல்கிறது, காண்கிறதினால் கண் திருப்தி ஆகாது, ஆசையானது அலைந்து தேடுகிறதை பார்க்கிலும் கண் கண்டது நலம். உங்கள் கண்ணு பார்த்துக்கிட்டே இருக்கும், இந்த வேலை நல்லா இல்லை, இந்த வேலை நல்லா இல்லை. ஆனால் ஆண்டு சொல்கிறார், கிடைச்ச வேலையில் நிலைத்திருங்க. கர்த்தர் ஏற்ற நேரத்தில் அடுத்த வேலையை தருவார். எல்லாமே நம்மளுடைய சுபாவத்தை பொறுத்து தான் உயர்வு உண்டு. ஒவ்வொரு வேலையிலையும் நமக்கு தாழ்மையை கற்றுத்தருவார், ஒவ்வொரு இடத்துலையும் பொறுமையை கற்றுத்தாராரு, ஒவ்வொரு இடத்துலையும் ஜெபம் தேவைப்படும், ஜெபத்தை தருவார். ஜெபம் இல்லாமல் ஒரு ஆசீர்வாதம் வந்துச்சுன்னா பிசாசு அந்த ஆசீர்வாதத்தை எடுத்துக்கொண்டு போயிடுவான். அதனால தான் ஆண்டவர் பார்க்காரு, என் பிள்ளைக்கு ஆசீர்வாதம் கொடுத்தா பிசாசு திருடிட்டு போயிடுவான், அதுக்கு முன்னாடி என் பிள்ளையை ஜெபிக்க வைப்போம்னு அவர் ஜெபிக்க வைக்கிறாரு. நம்ம என்ன செய்வோம்? ஆண்டவரே ஆசீர்வாதத்தை தாங்கன்னு கேட்போம். ஆனால் ஆண்டவர் சொல்வார், மகனே நீ ஜெபி. இட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் டு மெயின்டைன் rather than receiving.
நம்ம ஒரு விஷயத்தை வாங்கணும்னு நினைக்கிறோம், ஆனால் அதை மெயின்டைன் பண்ணணும். ஒரு கார் வாங்குறது விஷயம் இல்லை, அந்த காரை அப்படியே நாசாகி துரு பிடிக்கிற லெவலில் மெயின்டைன் பண்ணாமல் இருக்கிறது ஆபத்து. அப்போ ஆண்டவருக்கு தெரியும், என் பிள்ளைக்கு மெயின்டைன் பண்ண முடியாது, என் பிள்ளைக்கு இதை கொடுத்தா அவனால் சமாளிக்க முடியாது. ஒருவேளை திருமணம்லாம் சடார்னு ரெடி ஆயிரும், ஆனால் கையில் ஒரு காசும் இருக்காது. தெய்வ ஜனங்களே, நம்மளை ஆயத்தப்படுத்துகிறார், நம்ம வேலைக்காக நம்மளை ஆயத்தப்படுத்துகிறார், திருமண வாழ்க்கைக்காக ஆயத்தப்படுத்துகிறார், குடும்ப ஜீவியத்திற்காக ஆயத்தப்படுத்துகிறார், ஊழியத்திற்காக ஆயத்தப்படுத்துகிறார், நல்ல உயர்வுக்காக ஆயத்தப்படுத்துகிறார். ஒரு மரம் கனி கொடுக்க கொஞ்சம் காலமாகும், ஆனால் அது வரைக்கும் ஆயத்தம். அந்த மரம் கனி கொடுக்கிற லெவலுக்கு உயர்ற வரைக்கும் ஒரு ஆயத்தம் ஆண்டவர் இன்னைக்கு ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறார். உங்கள் குடும்பத்தை, உங்கள் பிள்ளைகளை எல்லாரையும் ஆயத்தப்படுத்துகிறார். எத்தனை பேர் சொல்றீங்க, விசுவாசத்தில் ஆயத்தப்படுகிறேன், நான் விசுவாசத்தில் காணான தரிசிக்கிறேன், நான் விசுவாசத்தில் விடுதலையை தரிசிக்கிறேன். ஏன்னா விசுவாசம் காணப்படாதவைகளுடைய உறுதி, நம்பப்படுகிறவைகளுடைய உறுதி. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? தேவ ஜனமே, நம்பப்படுகிறதின் உறுதியை நான் வச்சிருக்கிறேன், காணப்படாததின் நிச்சயத்தை வச்சிருக்கிறேன். எல்லாரும் அப்படியே கண்களை மூடலாம். இன்னைக்கு உங்களை வெட்கப்படுத்துற பிசாசை பார்த்து சொல்லுங்க, என் தேவனை நான் விசுவாசிக்கிறேன், அவர் என்னை கைவிடுவதில்லை, அவர் என்னை வெட்கப்படுத்துவதில்லை, எனக்கு நல்ல உயர்வை தருவார், நல்ல வேலை வாய்ப்புகளை தருவார், நல்ல குடும்பத்தை தருவார், நல்ல ஊழியத்தை தருவார், நல்ல எதிர்காலத்தை தருவார். இன்னைக்குள்ள சூழ்நிலை என்னைக்கும் இருக்காது. ஒரு காய்ச்சல் வந்தா 3 நாள்ல மாறுகிறது, 4 நாள்ல மாறுகிறது. ஆயுசு காலத்துல நான் காய்ச்சல்ல இருந்து கொண்டு இருக்கிறேன் யாராவது சொல்றாங்களா? ஒரு தலைவலி வந்தா மாறுகிறது, ஒரு வயிறு வலி வந்தா மாறுகிறது. இதே போல என் பிரச்சனை மாறும், என் உபத்திரவம் மாறும், என்னுடைய போராட்டங்கள் மாறும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆண்டவருக்கு இந்த விசுவாசிக்கிறவங்கள ரொம்ப பிடிக்கும். விசுவாசிக்கிறவன் பதறான், விசுவாசிக்கிறவங்க பதறான். ஹல்லேலூயா. ராபா ராபா. எல்லாரும் ஜெபிங்க, கண்களை மூடி ஜெபிங்க. உங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம், உங்க விசுவாசம் பலப்பட ஜெபிக்கிறோம், உங்க விசுவாசம் ஸ்ட்ராங்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவர் சொன்னார் பேதுருவை பார்த்து, பிசாசு சொன்ன சோதிக்க வருகிறான், ஆனா அவன் விசுவாசம் ஆண்டு போகாதபடி நான் ஜெபிக்கிறேன், நான் வேண்டிக் கொள்ளுகிறேன். விசுவாசம் இல்லாத ஒரு தகப்பன் தன்னுடைய பையனை கொண்டு வந்தாரு, ஏசப்பாட்டு ஜெபிக்க கொண்டு இருக்கிறார். அப்ப இயேசு கேட்டார், உனக்கு விசுவாசம் உண்டா? அப்போ அவருக்குள்ள விசுவாசம் இல்லதான், அந்த விசுவாசம் கூட ஜெபித்துக் கொள்ளுங்கள்னு கேட்டார், வேண்டிக் கொள்ளுங்கன்னு கேட்டார், என் விசுவாசம் கூடட்டும்னு கேட்டார். இன்னைக்கு உங்க விசுவாசம் கூடுகிறதற்காக பிரேயர் டைம் குடும்பத்தாராக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு பேருடைய விசுவாசம் கூடுவதாக, ஒவ்வொருடைய ஜெப வாழ்க்கை கூடுவதாக, ஒவ்வொருடைய வாழ்க்கையிலையும் உயர்வுகள் உண்டாவதாக, ஆசீர்வாதங்கள் உண்டாவதாக. கண்மணி போல கர்த்தர் உங்களை பாதுகாப்பார், கண்மணி போல பாதுகாப்பார். கண்மணின்னு ஒரு வார்த்தையாண்டு தாராரு, கண்மணி போல உங்களை காப்பாற்றுவார். ஒரு போராட்டத்தின் மத்தியில கண்மணி போல உங்களை காப்பாற்றுவாராம், விடுதலையை கொண்டு வருவாராம். எல்லா துதிகான மகிமை உமக்கு செலுத்துகிற ஆண்டவரே, இந்த வாரத்தின் முதல் நாள்ல உங்க ஜனங்களை ஆசீர்வதித்து வார்த்தை கொடுத்ததுக்காக நன்றி. எல்லா துதிகான மகிமை உமக்கு செலுத்துகிறோம். நீங்க பெருகணும், நாங்க சிறுகணும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். காட் பிளஸ் யூ. பிரேயர் டைம் குடும்பத்தார் எல்லாருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். எங்கே இருந்தாலும் ஆவியானவர்களை பாதுகாப்பார். எங்களுடைய ஜெபம் உங்களுக்காக இருக்கிறது. ஒருவர் தாங்கி தினமும் ஜெபிக்கலாம். எல்லா அதிகாலை ஜெபத்தில் மிஸ் பண்ணாமல் கேளுங்க. ஆண்டவர் உங்களோடு பேசி நடத்துவார். அதிகாலை ஜெபத்தில் இணைந்து கொள்ளுங்க. ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் எந்தெந்த நிகழ்ச்சி எங்கெங்கே போடப்படுகிறதுன்னு அதில் நிகழ்ச்சிகளை குறித்து இன்ஃபர்மேஷன் உண்டாகும். நம்ம பிரேயர் டைம் வாட்ஸ்அப்பில் இணைஞ்சு கொள்ளுங்க. அதில் உங்களுக்கு எல்லா நோட்டிஃபிகேஷன் வரும். தொடர்ந்து உங்களுக்காக ஜெபிக்கிறோம். உங்களுடைய ஜெப குறிப்புகளை நம்ம கமெண்டில் பதிவிடுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. காட் பிளஸ் யூ. ஆமேன்.